வணக்கங்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம், ஒரு விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது, மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கார். அப்போ ரிஷபத்தில் இருக்கும்போது அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஏதாவது புதிய வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக உருவாக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து 5ல் போயிட்டு இருக்காருங்க. 5ல் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களும் அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3, 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான விஷயங்கள், அதுவும் 4ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் போது ஏதாவது புதிய அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான சந்திரன். 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா புதிய அக்ரிமெண்ட், ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்களும், வீடு, மனை, சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர வாரமாக கண்டிப்பாக இருக்குங்க. கொஞ்சம் அம்மாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் 5ஆம் அதிபதியான சூரியன். 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து இப்போ அவர் வந்து கடகத்துக்கு மாறி வராருங்க. கடகத்துக்கு வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது நல்ல விஷயமான கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களை நிறைய கொடுப்பாருங்க. கொஞ்சம் ஸ்பெண்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் சூரியன் போது தாயாருக்கும் உங்களும் நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய். 8ஆம் அதிபதியான செவ்வாய் 2லும் பார்த்து பேசணும். ஏராளமாக ஏதாவது பேசிடுவோம், ஏதாச்சும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான குரு. 9ஆம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கும் சின்ன சின்ன சண்டைகளோ சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10, 11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். லாபங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் எல்லாமே நிறையா இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். மற்றபடி இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி இப்போ வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறமான விஷயங்களே நிறைய இருக்கும். கொஞ்சம் எமோஷன்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக சந்திர தேசாபதி. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வீடு, நிலம், புலன்கள் ஏதாச்சும் விற்பனைக்கு இருந்தால் அது விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி. செவ்வாய் வந்து 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாபதி. ராகு 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், பெரிய லாபங்களை எண்ணி உங்களை எண்ணங்கள் செல்லும். பெரிய லாபத்துக்காக நிறைய முயற்சி பண்ணுவீங்க. நண்பர்களுடைய உதவி, வெளியூர் வெளிநாடு சார்ந்தவர்களுக்குலாம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. மேஷ லக்னமாக இருந்து குரு தேசா புத்தியந்திரங்கள். குரு வந்து 9ஆம் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ 4ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய வருமானங்கள், அதாவது என்ன சொல்றது, ரியல் எஸ்டேட் துறையில் வந்து கொஞ்சம் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருந்தாலும் தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி வந்தாங்க. சனி வந்து 10, 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் தான். பிற்காலத்தில் வந்து இப்போ போட்ட எஃபர்ட்டுக்கெல்லாம் பெரிய பலன்கள் உங்களுக்காக காத்திருக்குது. மேஷ லக்னமாக இருந்து இப்போ வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் சைன் பண்ணுறமான விஷயங்கள், வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள்.
கேது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, குழந்தைகள சின்ன சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தால், பெண்கள் விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவதற்கான வாய்ப்புகள். நீங்களே பெண்ணாக கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீல், தனிமையை நோக்கி ஏதாச்சும் என்னடா வாழ்க்கை என்னடா இப்படி இருக்கணும் புலம்பல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் அமைதியாக ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 4ல் இருக்கும்போது, அதுவும் கேதுவோடு இருக்கும்போது நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்களை கடன்கள் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள், சில பேர் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லீகல் கேசஸ்லாம் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 2, 5ஆம் அதிபதியான புதன், 2, 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 3ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள்னா கொஞ்சம் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் ஒரு பிளாங்காக இருக்க மாதிரி இருக்கும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். குழந்தையோட விஷயங்கள் வந்து என்ன தீர்மானம் எடுக்க முடியலையே, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். எல்லாமே ஒரு 2-3 நாட்கள் இருக்கும். ஸோ அடுத்த வாரத்தில் எல்லாமே சரியாடுங்க. ஸோ அதனால் எந்தவித வருத்தமும் வேண்டாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து யார் என்ன சொன்னாலும் அதுக்கு எமோட் ஆகாமல் கொஞ்சம் டைம் எடுத்து டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான சூரியன், 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது நிலபுலன்கள் விற்பனை எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ ஏதாவது சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ல் இருக்கும், அதுவும் கேதுவோடு இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து வெடுக்குன்னு விழுவாங்க, கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன்கள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயம் பேச்சுவார்த்தை சுபமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து 3ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஒரு அக்ரிமெண்ட், டாக்குமெண்ட், வீடு விற்பனை சம்பந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 9, 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிற பெரிய லாபங்கள், தந்தையால் லாபங்கள், தொழில் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான குரு 3ல் இருக்கும்போது பெரிய வளர்ச்சி, பெரிய ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி, சூரியன் 4ஆம் அதிபதி சூரியன் 3ல் இருக்கும்போது நிலபுலன்கள் வந்து விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சிறப்பாக இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது, பார்த்து நடந்துக்கணும். ரிஷப லக்னமாக வந்து சந்திர தேசாபுத்தி வந்தாங்க. சந்திரன் வந்து 3ஆம் அதிபதி 2ல் இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது சின்ன சின்ன கலகங்கள் 2 நாள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சேரும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி உங்களுக்கு அவர் மட்டும் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் அதுக்கான செலவு கொஞ்சம் ஜாஸ்தியான ஃபீல் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றிகள், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு 10ல் இருக்கும்போது பிரம்மாண்டமான கனவுகள், பிரம்மாண்டமான ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் ஏதாவது பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி யந்திரங்கள். குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் இருக்கும்போது என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பேராசைனால ஏதாச்சும் இடவளமாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள்னால ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி தசாபுத்தி யந்திரங்கள். சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்க தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, உங்களோட எஃபோர்ட்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது வந்து பார்த்தீங்கன்னா 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் சுக்கிரன் கேது இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள், வண்டி வாகன விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள், கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம். அம்மா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தது. சுக்கிரன் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4ல் இருக்கும்போது கொஞ்சம் நிலபுலங்கள், தகராறுகள், வண்டி வாகனங்கள் பிரச்சனைலாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அதனால் விநாயகர் வழிபாடு சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை
நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுனராசி. ஸோ மிதுனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல விசேஷங்கள், நல்ல லாபங்கள், தாயாரினால் நன்மை, நிலபுலன்கள், வண்டி வாகனம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் இடம் உடமா யாராச்சும் கொளுத்தி போட்டுருவாங்க, அதுக்கான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது வீடு விற்பனை, சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க உங்க 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் கடன்கள், மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் வேலையில் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து 6-12 சில நேரங்களில் வந்து போய் ரெஸ்ட் எடுக்க விட்ருவோம். ஏதாவது 2 ஜுரமோ ஒரு காஃபோ கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். நல்ல ரெஸ்ட் எடுங்க. நல்ல தூக்கம் வந்ததுனாலே கொஞ்சம் இந்த மாதிரி ரிலீஃப்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 7-8 வரும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள்லாம் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மௌனம் காப்பது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து பேசிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க குடும்பத்தாரை இழுத்து பேசாமதாலே பாதி சண்டை வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8-9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி வந்து இப்போ 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கிற நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு, நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தொழிலில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் வர மாதிரி தான் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய எஃபோர்ட் எடுத்து பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி இதுவரை 10 பொது பலங்கள் இப்போ பார்ப்போம். தசாபுத்தி பலங்கள். மித லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தியும் சூரியன் 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மித லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்தாங்க. சந்திரன் வந்து 2ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது நிறைய எஃபோர்ட் எடுப்பீங்க. அந்த எஃபோர்ட்டில் வந்து ஒரு பெரிய லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதார ரீதியில் நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மித லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 12ல் இருந்து வேலையில் அலைச்சல்கள் இருக்கும். நிறைய பெரிய என்ன சொல்கிறது, ராத்திரி பகலமாக சுற்றுற மாதிரி சூழ்நிலாம் இருக்கும். கொஞ்சம் டயர்ட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ராகு தேசாபத்தினா ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ல் வந்து பிரயாணங்களாக நல்ல லாபங்களும், வெளி மாநிலங்களில் இருக்கணும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி, குரு வந்து 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கணவன் மனைவியினோட பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள், வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மிதுன லக்னமாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி தசாபுத்தி வந்தாங்க. சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8-9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது மாமியார் சார்ந்த உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்தாங்க. புதன் வந்து 4ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், வீடு மனை சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக வந்து கேது தசாபுத்தி வந்தாங்க. கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. அது சுக்கிரனுடைய இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் கடன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நம்மகிட்ட வாக்குவாதம் பண்ணி கொஞ்சம் நோகிற மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இதனால் லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்தாங்க. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5-12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகளாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரும். அதனால் கொஞ்சம் அலைச்சலுக்கும் விரயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்தது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் ஒரு பிரார்த்தனைங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை. ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அமாவாசைங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. என்றைக்குமே வந்து ஒரு பௌர்ணமியும் அமாவாசையும் வந்து ஒரு முக்கியமான திதிகள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது பௌர்ணமி திதி வந்து சித்தர் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணும்போதோ, குலதெய்வ வழிபாடு பண்ணும்போதும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வந்து வழியாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து, கடன் பிரச்சனைகள் தீர்ந்து, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கணும் ஒரு வழியை காட்டுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து அமாவாசை இந்த வாட்டி வந்து ஒரு 14ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை. ஸோ அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மூதாதையர்கள் நமக்கு வந்து ஒரு ஜெனட்டிக்கில் வந்திருப்போம். ஸோ அப்பா அம்மா ஜெனட்டிக்லேருந்து நம்ம வந்திருக்கும் போது அந்த மூதாதையர்களை நினச்சி வழிபாடுற ஒரு தினம் தான் அமாவாசை. அன்னைக்கு வந்து பார்த்தா திதி சூனியம் இருக்காது. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு
கருப்பு தினம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் டோட்டலாகவே அன்னைக்கு வந்து மூதாதையர்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அன்னைக்கு அவங்கள நினச்சி நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையிலாமல் நம்மளை பற்றி நினைச்சாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படுத்தும். சில ஆத்மாக்கள் நம்ம மேலே கோபமாக இருக்கலாம், சில ஆத்மாக்கள் வந்து நம்மளை சபிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்க்க போக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அமாவாசை ஒரு படையல் அன்னைக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை படையல் வச்சு காக்கா போடுவாங்க. என்னை பொறுத்தவரை அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாமல் அன்னதானங்கள் பண்ணுறது, ஒரு படையல் போட்டு குலதெய்வத்தையும் நம்ம மூதாதையர் நினச்சி வழிபடுறது ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். ஏன்னா வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஆகிறது வந்து இந்த 2 திதிகளை வச்சு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போதுமே பௌர்ணமியும் சரி அமாவாசையும் சரி, இந்த அமாவாசைக்கு வந்து ஒரு படையலை போடுங்க. உங்கள் அப்பா வழி தாத்தா, அம்மா வழி தாத்தா பாட்டி எல்லாருமே நினச்சி அவங்ககிட்ட வந்து அந்த படையலை போட்டு வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா அதுவும் வந்து ஈவினிங்கில் வந்து அது விளக்கு வச்சு அவங்ககிட்ட வேண்டும் போது, நாங்களோ எங்கள் மூதாதையர்களோ நானோ போன ஜென்மாந்திரத்துலேயும் ஏதாவது தவறுகள் செஞ்சு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆத்மா சாந்தியோட இறைவனை வேண்டிக்கிறேன்னு சொல்லி இறைவனை வழிபட்டு அந்த படையலை போட்டு நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு கற்பூர ஆராத்தி காட்டி அவங்க அங்கே இருக்கிறதா ஃபீல் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வழியாக இருந்த பிரச்சனையை தீர்ந்து ஒரு பித்ரு சாபங்கள்லாம் இருக்குங்க. பித்ரு சாபங்கள், தாத்தா வந்து சோறு போடாமல் விட்டுருப்பாங்க, பாட்டிக்கு வந்து எதுவும் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, அனாதையாக விட்டுருவாங்க, ரோட்டில் கொண்டு போய் விட்டவங்களாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இறந்த ஆத்மாக்கள் நம்மளை சபிச்சிருக்கோம், வலி பொறுக்க முடியாமல் எவ்வளோ கதறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களிடமிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான விஷயங்கள் அமாவாசையில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் மனதார நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணும்போது வழியாக இருந்த கர்மாக்கள் நீக்கி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னா ஒவ்வொரு அமாவாசையுமே திதி கொடுக்கறதே ரொம்ப நல்லது. ஒரு திதி வந்து கோயிலில் கொடுப்பாங்க. ஸோ நல்லா வந்து இலை ஒரு 150 ரூபா வருங்க, அது ஒரு செட்டு இலை. ஒரு ஐயருக்கு ஒரு 50 100 கொடுக்க போகிறீங்க ஐயருக்கு, அந்த இலை எடுக்கணும் 20 ரூபா கொடுக்க போகிறீங்க, இவ்வளோதான். ஸோ போட்டு ஒரு விளக்கு வச்சு வேண்டிக்கல் என்ன இருக்குது, ஒரு பிராமணனுக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு திதி கொடுக்கும்போது அற்புதமான பலன். நீங்கள் அப்பவும் இதுதான் வேண்டும். என்ன வேணும்னா எனது மூதாதையர்கள் அப்பா அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டி எல்லாருடைய ஆத்மாக்களும் என்னாலோ என்னோட பூர்வ ஜென்மத்தில் நான் ஏதாச்சும் தவறு செஞ்சுருந்தாலோ, என் மூதாதையர்கள் தவறு செஞ்சாலும் எல்லாம் மன்னிச்சு உங்கள் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இது வந்து எனக்கு தோசை இருந்தால் தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது, எல்லாருமே பண்ணணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அது அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மினா. நன்றி, வணக்கம்.